இதே தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். அதே வசனத்தை படிமா. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில வல்லம் உண்டு. ஆண்டவரே நீங்கள் தான் பேசணும்ப்பா. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும் அப்பா. இந்த மனுஷனை நீங்கள் மறைச்சிருங்க ஆண்டவரே. ஆமாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் பாரத்தோடு. எல்லாரும் ஒரு மனதோடு, ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நீங்க தான் பேசணும்ப்பா. உம்முடைய வார்த்தை கேட்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை ஏது ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏது ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோ, அன்பரின் பாதம் பணிவோ. அந்த அன்பில் மகிழ்வோ, அன்பரின் பாதம் பணிவோ. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. ஆமென் அப்பா. உம்முடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே ஆண்டவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. இது யாரெல்லாம் அறிஞ்சிருக்கீங்க மாத்திரம் கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆமாம், அவர் இல்லாமல் ஒரு இமைப்பொழுது நாம் வாழ முடியாது. நாம் நிற்கிறது நிர்மலமாக ஆண்டுடைய கிருபை. உண்மையிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டபடினால நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். இன்றைக்கு எத்தனையோ பேர் கடவுள் யார் என்று தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு காலையில் விட ஒரு மனுஷன்ட்ட நான் சொன்னேன், வியாபார விஷயமா எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட சொன்னேன், முதல்ல கடவுளை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போதான் கடவுளிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், உங்களுக்கு பதட்டம் இருக்காது, பயம் இருக்காது என்று சொல்லி அவரிடத்துல சொன்னேன். எல்லாம் ஒன்று தானே அப்படின்னாரு. எல்லாம் ஒன்று தான் அப்படி நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒருத்தர் தானங்க அப்பா, இதை சரியாக புரிஞ்சுக்கிடுங்க. கடவுள் ஒருவர். எங்கள் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, ஆசியா கண்டத்தில் இருக்கிறவங்க மாத்திரமல்ல, எல்லா கண்டத்துக்கும், இதோ மாம்சமான யாவருக்கும், உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும், எல்லா குடிமகனுக்கும், இதோ நான் தான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எனக்கு அன்பானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தவர், காற்று அதட்டினவர், கொடிய கொடிய நோய்களை குணமாக்கினவர். பைபிள் சொல்லுது அவர் செய்த அற்புதம் புக்கே கொள்ளாது என்று சொல்லி. இன்றைக்கும் இந்த இமைப்பொழுதுல, இந்த செகண்ட்ல அற்புதம் நடந்துகிட்டே இருக்குங்க. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். உலகத்தில் 800 கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
இந்த இமைப்பொழுதுல லட்சக்கணக்கான ஜனங்கள் எங்க யாரெல்லாம் அந்த இடத்துல இந்த இமைப்பொழுதுல இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டு அவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? இந்த கூடாரத்துக்கு வந்திருக்கிற, இந்த விடுதலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த செய்தி நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் உங்களை குணமாக்குகிறார். இதை யாரெல்லாம் நம்புறீங்க? கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கலங்காதீங்கம்மா, கலங்காதீங்க, அவ்வளவுதான் என்று சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கலங்காதீங்க, கலங்காதீங்க, கலங்காதீங்க. அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் மாறாதவர், அவர் மகத்துவம் உள்ளவர், மனதுருகி அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். தொடர்ந்து நாம் இதே தலைப்பில் வாரந்தோறும் 2 அற்புதங்களை குறித்து நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே போல பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒன்று என்று சொல்லி இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அநேக அற்புதங்கள் இருக்கு. ஒரு ராஜாவின் மனுஷன் அவனுடைய குமாரனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தது குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அருமையான ஒரு சம்பவம் இருக்குது. 4ஆம் அதிகாரத்தில் பின்பாகத்திலே ஆண்டவர் அந்த கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்ததும், நல்ல கவனமாக கேளுங்க, 46வது வசனத்துப்படி, பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவிலுள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். ஆமா, நல்ல கவனமா கேளுங்க. இப்ப நம்ம இந்த அற்புதத்தை தியானித்து விட்டு இன்னும் அதிகமாக நம்ம ஜெபித்து நம்ம ஆண்டவரது ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய ஜெபத்தின் நிமித்தம் அநேகருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். நல்ல கவனமாக கேளுங்க. இப்போ யாரெல்லாம் சந்திக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா வம்சத்தில் இருக்கிற ஒரு ராஜாவினுடைய குமாரன், ராஜா வம்சத்தை தெரிந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை சந்திக்கிறான். நல்ல கவனமாக கேளுங்க. அதாவது சந்திக்கிறது யாருன்னா, ஒரு 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 பையன் மரண வியாதியில் இருக்கிறான், மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவனுடைய தகப்பனார் யாரை சந்திக்கிறார்னா, ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரை நேருக்கு நேராக சந்திக்கிறார். சந்திக்கும் போது ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். தன்னுடைய மகன் மரண அவஸ்தைப்பட்டு வீட்டில் இருக்கிறாரு. இவர் ஆண்டவரை சந்திக்க கலிலேயாவுக்கு வர்றாரு. ஆண்டவரை சந்திக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன், அந்த மனுஷன் முதல்ல என்ன சொல்றாருன்னா, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். எனக்கு அன்பானவர் நல்ல கவனமாக, ஏற்கனவே அந்த ஏரியாவில் ஆண்டவரை சரியா, ஏன்னா ஆண்டவர் அந்த ஏரியாவில் வளர்ந்ததுனால ஆண்டவரை அதோடைய தெய்வீகம் தெரியாதபடி அநேகர் இவர் தான் கடவுள் என்று அறியாதபடி அநேகர் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்காதனால அநேகர் அற்புதத்தை இழந்துட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த மனுஷன் சொல்றார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஆனா இந்த ராஜாவின் மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். இதை பதிவு பண்ணி வச்சுடுங்க. என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். நல்ல கவனமாக கேளுங்கம்மா. உங்க கணவர் சாகிறதுக்கு முன்னே ஆண்டவர் சந்திக்க வேண்டும்.
உங்களுடைய பிள்ளைகள் சாகிறதுக்கு முன்னே ஆண்டவர் சந்திக்க வேண்டும். உங்களுடைய மனைவி சாகிறதுக்கு முன்னே ஆண்டவர் சந்திக்க வேண்டும். ஏன்னா மரணம் எப்போ என்று சொல்லி நமக்கு தெரியாது. மரணம் எப்போ வரும் என்று சொல்லி தெரியாதுங்க. ஆனா மரண அவஸ்தைப்பட்டு கிடந்த ஒரு மனுஷன் ஒரு குமாரனை கண்டு அவன் வேதனைப்பட்டு ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறான். நல்லா பாருங்க, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். என்னங்க நடந்துச்சு? ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு நாட்களை நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். சாகிறது எப்போ மரணம் என்று சொல்லி தெரியாது. ஒருவேளை இந்த நேரத்தில் இருக்கலாம், அடுத்த மணி நேரத்தில் இருக்கலாம், அடுத்த நிமிஷத்தில் இருக்கலாம், அடுத்த நாளில் இருக்கலாம், அடுத்த மாதத்தில் இருக்கலாம், அடுத்த வருஷத்தில் இருக்கலாம். எப்போ மரணம் என்று சொல்லி தெரியாது. ஆனால் மரிக்கும் முன்னாடி நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். நல்ல கவனமாக கேளு. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மரிக்கும் முன்னாடி நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். நீங்க எப்படி நீங்க நினைக்கலாம், எப்படி ஆண்டவரை நான் சந்திக்க? ஜெபத்தில் அவரை சந்திக்கலாங்க. நல்ல கவனமா கேளு தங்கச்சிமார். நாட்கள் போயிட்டே இருக்கிறோம். உங்களுடைய காரியத்தை தள்ளி தள்ளி நீங்க போடக்கூடாது. அவன் சொல்றான், என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, மகா கொடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு சென்றாலும் வெத்துக்கள், கொலைகள், கொடிய கொடிய வியாதிகள். நாம் வெறும் களிமண்ணை கொண்டு ஆண்டவர் ஒரு மாம்சத்திலே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நாம் மெட்டல் கிடையாது, வெண்கலமோ பித்தாளையோ தங்கமோ இரும்போ கிடையாது. கவனமா கேளுங்க. அதுக்கு தான் பைபிள்ல என்ன போட்டிருக்கு? மனுஷனுக்கு புல்லுக்கு ஒப்பானவன் என்று சொல்லி போட்டிருக்கு. நம்மளால ஒன்று செய்ய முடியாது, வெறும் களிமண். இந்த களிமண்ணை தான் மாம்சத்திலே உருவாக்கி ஆண்டவர் வச்சிருக்கிறார். தயவு செய்து ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் உங்களுக்கு வேண்டும். அவர் இல்லைன்னா வாழ முடியாதவங்க சொல்றான், ஆண்டவரே என் மகன் சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கவனமா கேளுங்க. நாட்கள் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, மரணம் எப்போ என்று சொல்லி தெரியாதுங்க. உண்மையிலே ஆண்டவர் வந்துட்டாரு அப்படின்னா, ஆண்டவரை தொட்டுட்டார் அப்படின்னா, ஆண்டவரை தேடிட்டோம் என்று சொன்னால் நம்ம தப்பிச்சுப்படுவோங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து. நம்ம பிழைக்கலாம், நம்ம பிள்ளைகள் பிழைக்கலாம். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போலதான் நீங்க பழைய ஏற்பாடுக்கு வாங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை எல்லாருக்கும் தெரியும், எசேக்கியா ராஜா என்று சொல்லி அநேக நேரம் நம்ம தியானிச்சிருக்கோம் நம்ம கூடாரத்தில். பைபிள்ல யூதர்களை ஆண்ட ஒரு அரசர் எசேக்கியா என்று சொல்லி ஒரு அரசர், ஒரு பெரிய ஒரு ராஜா. அந்த ராஜாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம், பெரிய ஒரு அற்புதம் இருக்கு. அவரும் மகா கொடிய நோயில வேதனைப்பட்டு கொண்டு மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த வேளையில ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அன்றைக்கு இருந்த ஏசையா என்ற ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் சொல்லி, நீ போய் எசேக்கியா ராஜாவிட்ட போய் சொல்லு, அந்த அரசர்கிட்ட போய் சொல்லு, அவன் மரிக்க போகிறான், போய் சொல்லு என்று சொல்லும்போது அவன் அப்படியே கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே என் நாட்கள் இவ்வளவுதானா, என் நாட்கள் இவ்வளவுதானா, ஆண்டவரே என் நாட்கள் இவ்வளவுதானா, இனி எனக்கு மரணம் தானா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் புலம்புறான், ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான். நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் அந்த ஏசையா தீர்க்கதரிசி இவனை குறித்து எழுதியிருக்கிறார். புறாவை போல புலம்புனானாம், குருவியை போல கூவினானாம். எனக்கு அன்பானவர்களே, என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவரிடத்தில் கேட்குற, ஆண்டவரே
என்னுடைய ஆயுசு நாட்கள் இவ்வளவுதானா? இனி எனக்கு மரணம் தானா? இனி நான் ஜனங்களை பார்க்க முடியாதா? ஆண்டவரே எனக்கு இவ்வளவுதானா என்று சொல்லி கெஞ்சுகிறான். என்னங்க நடந்துச்சு? அதே எசேக்கியா ராஜா அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவர் நடை பிரயாணத்திலே ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நீ போய் அதே எசேக்கியா ராஜாட்ட போய் சொல்லு, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு இன்னும் ஆயுசு நாட்களை நான் கூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்கள், என்னங்க நடந்துச்சு? திரும்ப 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டினார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. மகா கொடிய நோயிலே பலவீனமாக இருந்த அந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு இமைப்பொழுதில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அதனால தான் வேதம் சொல்லுது, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே இருக்கிற பிரேமாவுக்கு இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு பலவீனம். டாக்டர்லாம் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் என்று சொல்லிட்டாங்க. பாருங்க, ஒரு ஜெபிக்கிற ஒரு மகள் என்ன நடந்துச்சு தெரியுமா? தானாகவே அவளுக்கு இருந்த கல் வெளியே வந்ததுங்க. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுது. உண்மையிலே நல்லா பாருங்க, யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அவங்க குடும்பத்தார் ஜெபித்திருக்கலாம், ஊழியக்காரங்க ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் சாட்சி சொல்கிறா அவளுடைய ஜெபமும் அவளை தாங்கினது. எல்லாரும் நம்ம ஜெபித்தோம், ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும், ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு காரியத்தை சொன்னாங்க. ஆண்டவர் அற்புதம், நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார்மா, செய்வார், சோர்ந்து போக விட மாட்டார். பாருங்க என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? கர்த்தர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களே, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்க. ஒரு சில நேரத்தில் பாடு வருமா, அந்த நேரத்தில் புலம்பிராதீங்க, உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் கெஞ்சிங்க. பிரச்சனைகள் வரும்போது கெஞ்சிங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எதுனாலும் சரி, பவுல் சொன்னது போல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு காரியம் வந்துட்டா உடனே ஃபோன் பண்ணி மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்ம நினைக்கிறோம் நம்ம அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசினா நல்லா இருக்கும், இவங்கள்ட்ட அதெல்லாம் நல்லாவே இருக்காதுங்க. ஏசப்பாட்ட பேசினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாட்ட பேசினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, மகா கொடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு சென்றாலும் விபத்துக்கள், கொள்ளை நோய்கள். எனக்கு அன்பானவர்களே, அவர் இல்லாமல் நமக்கு பாதுகாப்பு இல்லைங்க. இவன் இந்த ராஜாவின் மனுஷன் சொல்றத பாருங்க. ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்துட்டார்னா என் பிள்ளை பிழைச்சிக்கிடுவான். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஆண்டவர் தொட்டா போதும் என்று சொல்லுவோம். உண்மைங்க, 100% உண்மை. ஆண்டவர் பேசினா போதும், உண்மை. எனக்கு அன்பா, ஒரே இமைப்பொழுதுல பூமியில் இருக்க எல்லாருடைய உள்ளங்களையும் அறிந்திருக்கிற தேவன், இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் அழகா சொல்லுவார். ஒரு மனுஷன்ட்ட, இதுலயும் மேலாளங்களை காண்பாய், வானம் திறக்கப்படும், மனுஷகுமாரி தேவதூதர்கள் ஏறி வரதையும் இறங்கி வரதையும் காண்பீர்கள் என்று சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கோடான கோடி ஜனங்கள் இயேசுவே 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 ஏசப்பா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களுக்கு
ஆண்டவர் ஜீவனை கூட்டி கொடுக்கிறார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மெய்ப்படுத்து. பற்றாக்குறையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பிரச்சனையா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. யார் மேலேயும் கசப்பு வைக்காதீங்க. பிள்ளைகள்லாம் கேளுங்கம்மா, யார் மேலேயும் கசப்பு வச்சிடக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்பலை. எந்த மனுஷன் மேலேயும் கசப்பு வச்சிடாதீங்க. யாரு மேலேயும் கசப்பு வச்சிடாதீங்க. எதுனாலும் சரி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் அப்பா, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்று. என்ன நடக்கு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இவன் இப்படி ஒரு வார்த்தை சொன்ன, ஆண்டவரே என் மகன் சாகிறதுக்கு முன்னாடி நீர் வரணும் என்று சொல்லும்போது பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். நல்லா கவனமா கேளுங்க. நீங்க யாருக்கும் எங்க இருந்தும் நீங்க ஜெபிக்கலாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். யாரெல்லாம் நம்புறீங்க? நான் இது நிறைய நேரம் அனுபவிக்கிறது ஆள் தான். சில நேரம் ஃபோனில் ஜெபிக்கும் போதே அங்கே ஃபோன் கீழே விழும், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே அந்த வீட்டிலேருந்து ஃபோன் வரும். ப்ரேயர் பண்ணும்போதே அந்த பிசாசு இங்கே நம்ம எங்கே இருக்கோம் பாருங்கள், யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். ஆண்டவர் பார்த்தீங்களா, அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். நல்லா பாருங்க, மகன் பக்கத்தில் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன், நல்லா கவனமாக கேளுங்க. எங்கள் அண்ணே, எனக்கு நேர் மூத்த அண்ணே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மருந்து குடிச்சிட்டான். மருந்து குடிச்சிட்டு, தற்கொலைக்கு மருந்து குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கான். அப்போ தூத்துக்குடிலேருந்து நான், என் மச்சனை, என் தம்பி எல்லாரும் நாங்கள் நைட்டோட அவனை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸ்ன்ட்டாங்க. திருச்செந்தூரில் பஸ்ஸில் ஏறி திருச்செந்தூருக்கு போய் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்காக போகிறோம். பஸ்ஸில் இருந்து நான் இருக்கும்போது முள்ளும் எங்கள் அண்ணனுக்காக என்ன ப்ரேயர் அப்படின்னா, ஆண்டவரே சின்ன பிள்ளைகளாக இருக்காங்கப்பா, ஆயுசை கூட்டி கொடுங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்கப்பா, நீங்கள் ஆயுசை கூட்டி கொடுங்க. ஆனால் என் தம்பிக்கும் என் மச்சினனுக்கும் தெரியாது. நான் அப்படியே அந்த கம்பியில் அப்படியே படுத்துக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். இவங்கெல்லாம் பஸ்ஸில் தூங்குவாங்க, எனக்கு அழுக வரும். ஆண்டவரே அவன் பிழைக்கணும், ஆண்டவரே சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, அவன் பிழைக்கணும்ப்பா, ஆயுசை கூட்டி கொடுங்க, ஆயுசை கூட்டி கொடுங்க. பாருங்க, நாங்கள் போகிறோம், அங்கே போகிறோம், விடிய காலம் தான் போய் சேர்ந்தோம். டாக்டர் சொன்னார், இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம்னு சொன்னார். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து. இப்போ கூட ஒரு நாள் எங்கள் மைனிட்ட, எங்கள் அண்ணன்ட்டே, எங்கள் மைன்ட்டே யார்ட்டே சொன்னேன், இந்த மாதிரி ஆண்டவரால் கூடாது. அவங்க இப்போ அந்த அளவுக்கு அவன் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வரல, அந்த ஜெபஜீவி அவனுக்கு தெரியல, வேத தியானம் கிடையாது. ஆனால் நான் சொன்னேன், எத்தனை நேரம் ஜெபித்து ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்க ஜெபிச்சு பாருங்க, பார்க்கலாம். நீங்க அவங்களை சந்திக்க முடியலனாலும் ஜெபிச்சு பாருங்க. மத்தியானம் அந்த குடும்பத்துக்கு நான் ஃபோன் பண்றேன், நம்ம ஜெபிச்சோம், அந்த குடும்பத்துக்கு ஃபோன் எடுக்கல. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த வேலையில் நீங்கள் தொடுங்கப்பா, நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே என்ன நடக்கு பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. 51 வசனத்தில், அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கினது. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும்.
நல்லா கவனமா கேளுங்க. இப்போ இந்த ராஜா மனுஷன் அந்த மனுஷனுடைய குமாரன் எப்போ பிழைச்சிருக்கான் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருப்பான் என்று சொன்னார்ல, அந்த டைம் தான், அந்த நேரத்தில் தான் அவன் பிழைத்திருக்கிறான். எசேக்கியா ராஜா எப்போ பிழைத்தார் தெரியுமா? நல்ல கவனமா கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, இவர் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறாரு. அதே ஏசாயா தீர்க்கதரிசி வீட்டுக்கு கூட போகலை, அப்படியே திரும்பி வந்து சொல்றாரு. அப்போ ஜெப நேரத்தில் தாங்க அற்புதம் நடக்கும். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப நேரத்தில் தான் அற்புதம் நடக்கும். ஒன்று ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும், இன்னொன்று ஜெப நேரத்தில் அற்புதம் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இது யாரெல்லாம் நம்புறீங்க? பைபிள் சொல்லுது, அந்த ராஜாவின் மனுஷன் நம்பி போனான்னு சொல்லு. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன் தகப்பனே, ஏசப்பா நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, அந்த ராஜாவின் மனுஷனை போல நான் உம்மை நம்புவேனப்பா. நான் ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்கிற தேவன் அப்பா. ஜெப நேரத்தில் வானம் திறக்கப்படும் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பதில் வரும் ஆண்டவரே. அன்றைக்கு எசேக்கியா ராஜாவை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உனக்கு ஆயுசு நாட்களை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இறங்கி அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிக்கிற நேரத்தில் அவர் அற்புதத்தை செய்வார். கணவருக்காக ஜெபிக்கிறீங்களா, கணவருக்கு அற்புதம் நடக்கும். உங்களுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா, உங்களுடைய மனைவிக்கு அற்புதம் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா, அற்புதம் நடக்கும். உங்களுடைய வேலைக்காரங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா, அற்புதம் நடக்கும். அது மாத்திரமல்ல, அவிசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறீங்களா, அற்புதம் நடக்கும். தேசத்தை ஆளுகிற ஆளுநருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, அற்புதம் நடக்கும். அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமல்ல. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பிள்ளைகளே கவனமாக கேளுங்கம்மா. ஆண்டவர் தாம்மா நமக்கு துணை, அவர் தான் நமக்கு அடைக்கலம், அவர் தான் நமக்கு கோட்டை. சொல்லுங்கள் பிள்ளைகள்லாம், ஆண்டவரே என்னால் ஒன்று செய்ய முடியாதப்பா, என்னால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எனக்கு பைபிளில் ஒரு அருமையான ஒரு வசனம், பிடிச்ச வசனம், டெய்லி எப்பவும் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதாவது தீமை செய்கிறவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா தெரியுமா? பேதையாக இருக்கணுமா. நமக்கு ஒருத்தர் தீமை செய்கிறாங்கன்னா நம்ம கிறுக்குத்தனமாக போல் அப்படி இருக்கணும், ஒன்றும் தெரியாத போல் இருக்கணும். நன்மை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணுமா தெரியுமா? ஞானியாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணும். தீமை செய்கிறவங்களுக்கும் நம்ம பவுல் சொல்லுவார், தீமையை நீ நன்மையால் வெல்லு. உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்துங்க, அதை வெல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, அருமையான ஒரு எனக்கு டெய்லி ஞாபகத்துக்கு வரும். தீமை செய்கிறவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பேதை மாதிரி இருக்கணும். நம்மளை ஆண்டவர் ஞானியாக்கி வச்சிருக்கிறாரு, ஆனால் பேதை போல, ஒன்றும் தெரியாத போல. எனக்கு அன்பானவர்களே, ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் நமக்கு விரோதமாக யார் எது பேசினாலும் சரி, பேதையா அப்படியே தெரியாத போல பேதையாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்கள் மூலமாக ஆண்டோடைய நாமம் மையப்படும். எனக்கு அன்பானவர்களே, ஏன் தெரியுமா? ஒரே மெய்ப்பொழுதில் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, மரண அவஸ்தைப்பட்டு கிடந்த பைபிள் சொல்லுது, தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினாலேன்னு போட்டிருக்கு. இதே போல் எசேக்கியா ராஜாவும் மரண அவஸ்தையில் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க என்ன நடக்கு, நான் படிக்கிறேன். இப்போ நான் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே தகப்பன் என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு வீட்டில் ஒருத்தங்க அற்புதத்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் முழுவதும் விசுவாசியாக மாறிடும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? அப்படி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபித்து நாம் அதுக்கப்புறம்
ஆண்டவரை பார்ப்போம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? பிள்ளைகள்லாம் வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பி மாறலாம். ஆண்டவர்கிட்ட பேசுங்கம்மா கொஞ்ச நேரம். உங்களுக்கு என்ன தேவை அப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சிடுங்க. யாராக இருந்தாலும் சரி, ஏசப்பாட்ட வந்துட்டாங்கன்னு அவங்க பிழைச்சிடுவாங்க. அதான் அந்த ராஜாவின் மனுஷன் கூப்பிடுறான், ஆண்டவரே என்னுடைய மகன் சாகிறதுக்கு முன்னே நீ வர வேண்டுமாப்பா என்று சொல்லி. எப்படியும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். எப்படியும் அவர் அற்புதம் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். ஐயோ இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவருக்கு லேசான காரியம். ஐயோ எவ்வளவு பிரச்சனை, அவருக்கு லேசான காரியம். அன்றைக்கு ஈசாக்கு விதவித்தான் 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம். நம்மெல்லாம் அந்த சந்ததி தான். ஐயோ ஒவ்வொரு நாளும் கழிக்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒன்றும் இல்லை அப்பா, எனக்கு நீங்க தான் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. நான் வெக்கப்பட்டுறக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் வெக்கப்பட்டுறக்கூடாதுப்பா. பைபிள் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெக்கப்படுவதில் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய தேவைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்கம்மா, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் தாம்மா நமக்கு தஞ்சம். ஏதோ ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? இசைக்கு ராஜாவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பிள்ளைகள் வெறுமையாய் போகாதபடி ஒவ்வொருவருக்கும் நீங்க அற்புதத்தை செய்து கொண்டிருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர், உம்முடைய வார்த்தை உம்முடைய வசனம் கிரியை செய்யும் ஆண்டவரே. வேத பிரிய ஆமென். புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் ஊதிரா ஆமென். மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் ஊதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் உம்முடைய நாமம் மையப்படட்டும் ஆண்டவரே. பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவரே கேளுங்க அப்பா, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடம் அகற்றும். உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ள கபடம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கடமடை எவனி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கடமடை எவனி நடத்தும். சத்திய வேதம். ஆமென் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை
வார்த்தை கொண்டு பிள்ளைகளோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுத்தீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.